இலக்கணத்தை அறிய வரும் மயிலும் அன்னங்கூட அவளிடத்தில் வந்து நடை பயிலும் ஆடங்கலை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும் இன்னிசையை பாடம் கேட்க எண்ணி வரும் குயிலும் இன்னிசையை பாடம் கேட்க எண்ணி வரும் குயிலும் இயற்கையெல்லாம் அவள் குரலின் இனிமையிலே துயிலும் இயற்கையெல்லாம் அவள் குரலின் இனிமையிலே துயிலும் வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள் கண்ணசையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள் கண்ணசையில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு சென் தமிழும் அதன் சுவையும் எங்கும் ஓங்கி ஒலிக்கும் நன்னாள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நேரம் 7:06. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. நேர்கள் இப்பொழுது முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை செவிமடுக்கலாம். இப்பொழுது இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியினோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எமது புலனத்தினூடாக அந்த இலக்கத்தை குறிப்பிட்டு விடுங்கள் சின்ன. புலனத்தினூடாக நேயர்கள் இணைந்து கொள்ளலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. புலனத்தினூடாக 0094772102 0094772102 இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் எம்மோடு இதயங்கள் பேசலாம் நிகழ்ச்சியினோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது அழைப்பில் வந்திருப்பவர் யார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம் 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 இனிய காலை வணக்கம் சகோதரி அவர்களே. இனிய காலை வணக்கம். யார் என்று சொல்லுங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நான் தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகரத்திலிருந்து சுப்பிரமணியம். காலை வணக்கம். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் இணைந்து கொண்டது. கண்டிப்பாக நேற்று நேரம் பகுதியில என்னுடைய தொகுப்பு இடம் பெற்றது மட்டற்ற மகிழ்ச்சி. அப்படியா? உங்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காகவே மீண்டும் இலங்கை வானொலி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இணைந்து கொண்டதற்கு நன்றி சுப்பிரமணியம். புலனத்தினூடாக பதிவிட்ட நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். சின்னா, அந்த வகையில் எங்கள் அன்பு சகோதரி இனிய அறிவிப்பாளனி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் தெரிவித்துள்ளார். பேபி அம்பிகா துரைராஜ், நாடார் தெரு, தாராபுரம் மற்றும் திருமதி கோகிலா ராம் பிரகாஷ் குப்பநத்தம் பெங்களூருவில் இருந்து. நன்றி உங்களுக்கு. அதுபோல புதுசு புலாபுரம் தென்காசி மாவட்டத்தில் இணைந்துள்ளார்கள் செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். நன்றி செல்வராஜ். இப்பொழுது அழைப்பில் வந்திருப்பவரையும் யார் என்று பார்த்து விடுவோம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள். வணக்கம். வணக்கம். சென்னையிலிருந்து சார் ஹரிஹரன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஹரிஹரன். சென்னையில் தெளிவாக இருக்கிறதா எமது ஒலிபரப்பு? கேட்கறது நல்லா இருக்கு. நன்றாக. மீண்டும் அன்றும் இன்றும் என்றும் இந்த மாதிரி என்றும் இனியவை காலையில 5:30 மணிக்கு போடுறீங்க இல்லையா, அதே மாதிரிதான் என்னைக்கும் கேட்கிறோம். அப்படியா? லைஃப் வாழ்க்கையில 2.5 கலந்தது இலங்கை வானொலி. அதுதான் நீங்கள் தொப்புக்கொடி உறவுகள் இங்கிருந்து ஒலிபரப்பாகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் செவிமடுத்து அத்தனை அபிமானத்தோடு இருக்கின்ற நேயர்கள், உங்களுக்கு நன்றி ஹரிஹரன். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். கவிஞர் மருதகாசி ஒரு பாட்டு எழுந்தார். ஆடவந்த தெய்வத்துல நிலையாக என்ற பாட்டு, உயிர் என்ற உயிர் போட்டு எடுத்தாலும் நீ இருக்கும் நெஞ்சு இருந்தாலும் ஒரு வார்த்தை எழுந்தார். அது நீ இருக்குங்கிறது இலங்கை வானொலி மட்டுமே. அப்படியா? தருகிறோம். நன்றி 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 நன்றி.
பாடல் தனியாத தாகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இயற்றியவர் உமா நாகபூஷணம். பாடலுக்கான இசை ஏ ராஜ். நிலவில்லாவானம் அழகில்லா கோலம் அவளில்லா நெஞ்சம் தனிமையில் வாடும். நிலவில்லாவானம் அழகில்லா கோலம் அவளில்லா நெஞ்சம் தனிமையில் வாடும். எனக்கென்ன பாடல் அதற்கென்ன ராகம், எனக்கென்ன பாடல் அதற்கென்ன ராகம், என் இதயத்தின் பாடல் அவள் நினைவையே பாடும். அவள் ஒரு மோகராகம், என்னை விட்டு தனியே பிரிந்திட்ட போதும் என்ன கோவிலின் தீபம் இறைவா என்னிடம் ஏன் இந்த கோபம். அவளொரு மோகனராகம், அவளொரு மோகனராகம். என் ஆசையெல்லாம் ஒன்றாக சேர்த்து உன் மீது வைத்தேன் மாலையாய் கோர்த்து. என் ஆசையெல்லாம் ஒன்றாக சேர்த்து உன் மீது வைத்தேன் மாலையாய் கோர்த்து. பூஜைக்கு வந்தேன் நீ அங்கு இல்லை, பூஜைக்கு வந்தேன் நீ அங்கு இல்லை. என் பாடல் கேட்பார் யார் இங்கே கண்ணே, என் பாடல் கேட்பார் யார் இங்கே கண்ணே. அவள் ஒரு மோகனராகம், என்னை விட்டு தனியே பிரிந்திட்ட போதும் என்ன கோவிலின் தீபம் இறைவா என்னிடம் ஏன் இந்த கோபம். அவளொரு மோகனராகம், அவளொரு மோகனராகம். நேரம் காலை 7:13. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் இது எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒலித்த பாடல் தனியாத தாகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. சின்ன இந்த பாடலை இயற்றியிருந்தவர் ஒரு பெண், உமா நாகபூஷணம். இந்த பாடலுக்கு இசையமைத்தவரும் அதிகமாக பேசப்படாத ஒரு இசையமைப்பாளர் ஏ ராஜ். நிச்சயமாக இந்த பாடல் ஒலிக்கும் போது அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இலங்கை வானொலியில் இந்த பாடல்கள் என்றும் ஒலிக்கின்றது என்று சந்தோஷப்படுவார்கள் இல்லையா? இப்பொழுது இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் பிள்ளைனத்தின் ஊடாக பதிவிட்டவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். சின்ன இன்று 27வது பிறந்த நாள் காணும் அரியலூர் மாவட்டம் ஜெயக்கொண்டம் அருகே உள்ள மணன்குடியிருப்பு கோவிந்தசாமி ராஜாமணி அவர்களின் அன்பு மகள் செந்தமிழ் செல்வி அவர்களை வாழ்த்துவோர்கள் அப்பா கோவிந்தசாமி, அம்மா ராஜமணி, சித்தப்பா ரவிச்சந்திரன், சித்தி சாந்தி, மாமா ஜோதி அக்கா, செல்வராணி, சக்திவேல், செல்வகுமாரி மற்றும் நேர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் நீங்கும் வாழ்த்தி ஒரு பாடல் தாருங்கள் என்று தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இலங்கை வானொலி சார்பாக நாங்களும் அவர்களை வாழ்த்துகின்றோம். வாழி நீடூழி வாழ அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். செல்வ மகள் ஸ்ரீமதிக்கு இன்று 18வது பிறந்த நாள். அன்னை வானொலியின் சொந்தங்களோடு நாங்களும் வாழ்த்துகின்றோம். இளங்கோ சித்ரா
வடமலை கவுண்டன்பாளையம் ஈரோடு மாவட்டத்திலிருந்து அவருக்கான வாழ்த்துக்கள். அதுபோல ஏராளமான நேயர்கள் இன்றும் வாட்ஸ்அப்பில் இணைந்துள்ளார்கள். இனிய காலை வணக்கம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள என சிவசைலம் தென்காசி மாவட்டத்திலிருந்து சந்தியா மற்றும் ராமலிங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எப்பொழுதுமே இலங்கை வானொலி தான் நிலையாக எமது நெஞ்சில் இருக்கின்றது என்று குறிப்பிட்டு அந்த பாடலை தரும்படி கேட்டிருந்தார். நிச்சயமாக அப்படி நிலையாக இருக்கின்ற மறக்க முடியாத இலங்கை வானொலியை அவர்கள் கேட்கின்ற பாடல்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். சின்ன கீதம் நிலையாக என் நெஞ்சில் ஒளி வீசும் தீபம் நீயே என்னாலும் என் காதல் கீதம். நிலையாக என் நெஞ்சில் ஒளி வீசும் தீபம் நீயே என்னாலும் என் காதல் கீதம். நிலை மாறியே நான் பிரிந்தேகலாம் என் நேச காதல் ஆசையெல்லாம் கனவாகலாம். எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் இனித்திடும் உந்தன் எண்ணம் நீங்குமா? நிலையாக என் நெஞ்சில் ஒளி வீசும் தீபம் நீயே என்னாலும் என் காதல் கீதம். அன்பே அன்பே ஒன்று சேர்ந்தாலே அல்லாது வாழ்விலே காதலர் சேர்ந்தாலே அல்லாது வாழ்விலே இன்பம் நேராது என்பதும் இல்லையே. உள்ளம் கொள்ளை கொண்ட அன்பர் நல் வாழ்வை நாடும் உண்மையான தியாகத்தாலோ பேரின்பம் நேரும். உள்ளம் கொள்ளை கொண்ட அன்பர் நல் வாழ்வை நாடும் உண்மையான தியாகத்தாலும் பேரின்பம் நேரும். தீயில்த உயிர் கூட்டை எரித்தாலும் அது நீ இருக்கும் என் நெஞ்சை நெருங்காது. தீயில்த உயிர் கூட்டை எரித்தாலும் அது நீ இருக்கும் என் நெஞ்சை நெருங்காது. நீ என்றும் வாழ வேண்டுமே உன் எண்ணம் ஒன்றே போதுமே. அதுதான் இன்பமே என் இன்பமே இன்பமே. மடை திறந்த தேனோடை கடல் கடந்து காற்றில் கலை வடித்த புதுமைகள் சிலையாய் நிலையாய் இதயத்தில் ஒன்றும் இலங்கை வானொலி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இப்போது மத்திய அலை 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழகம் எங்கும் ஒலிபரப்பாகிறது. உங்கள் கைத்தொலைபேசிகளில் எமது ஒலிபரப்பினை முகநூல் நேரலையாக கேட்டு மகிழுங்கள். இப்பொழுதே முகநூலில் SLBC CIR என்று தேடு பொறியில் தேடுவதனூடாக எமது உத்தியோகபூர்வ பக்கத்தினை பெற்று எமது பக்கத்தின் விருப்ப குறியீட்டினை அழுத்துங்கள்.
அவ்வளவுதான். உங்கள் கை தொலைபேசிகளில் எமது காலை ஒலிபரப்பினை மிக துல்லிய தெளிவாக கேட்டு மகிழலாம். தமிழகமெங்கும் தங்க தமிழுடன் இப்போது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு மத்திய அலை 873 கிலோஹெர்ட்ஸ். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நேரம் காலை 7:20. இப்பொழுது அழைப்பில் வரும் நேயர் யார் என்று பார்த்து விடுவோம். இது எங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் பொறுப்பாத்தூர்ந்து கே ஞானமுருகன். நலமா இருக்கீங்களா? நன்றாக இருக்கிறோம் ஞானமுருகன். எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள்? 2 அன்பு உங்கள் புண்ணியத்தில் மிகவும் சிறப்பாக உள்ளேன். சரி, நன்றி நன்றி. 2 அன்பு உங்களுக்கு இனிய காலை வணக்கம். சரி, நன்றி நன்றி இணைந்து கொண்டதற்கு. பிள்ளைத்தின் ஊடாக நிகழ்ச்சிகள் அருமையாக சென்று கொண்டுள்ளது. நேரத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டினால் சிறப்பாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வோம். உங்கள் ஆதரவை இந்த நிகழ்ச்சியில் எனது பிரதியும் அனுப்பியுள்ளேன். நிச்சயமாக காத்திருங்கள். தினமும் இன்றைய நேர் ஒலிக்கும். உங்கள் பிரதிகளும் நிச்சயமாக ஒலிக்கும். இங்கு கைவசம் நிறைய இன்றைய நேர் பிரதிகள் வந்திருக்கின்றன. இன்றைய நேராக கலந்து கொள்பவர் பாரதி அகிலேஷ்குமார், இலக்கம் 31, ஓம்கார அடுக்குமாடி, குடியிருப்பு, காந்தி தெரு, மாடம்பக்கம், சென்னை, தமிழ்நாட்டிலிருந்து. சென்னை, தமிழ்நாடு பாரதி அகிலேஷ்குமார். இப்பொழுது அழைப்பில் வந்திருக்கும் நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். காலை வணக்கம் ஜெயந்தி அம்மா அண்ட் சின்னா அவர்களுக்கு. காலை வணக்கம். நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் சரவணகுமார், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வேட்டைக்கரம்புதூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சரவணகுமார், உங்களுக்கும் சின்னா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் உங்களுக்கும். நல்லா இருக்க வேண்டும் என்று கடவுளின் ஆசி கிடைக்கட்டும். சொல்லுங்கள். நிச்சயமாக ஒளிபரப்பு நல்ல நிகழ்ச்சிகள் அருமையா இருக்குங்க. இந்த படம் எல்லாமே மீண்டும் அந்த பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்க கேட்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெயந்தி ஜெய்சங்கர் அம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க ஒரு மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்திருக்கும். இந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்த எப்படி எங்களுக்கு சொல்ல தெரியல. அதுதான் ஒரு இது. அந்த பழைய இது நான் பள்ளி பருவத்துல கேட்ட இது இன்னைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் திரும்பவும் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எங்களால இன்னமும் நினைச்சும் கூட உண்மையா ஒரு கனவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மிகுந்த வாழ்த்துக்கள் இந்த பகுதி மக்கள்ல இருந்து. அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த வார்த்தை வேற எவ்வளவோ பெரிய விஷயங்களை எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை லயிச்சிடுறோம். உங்களோட பணி சிறக்கட்டும். எல்லா நிலைய கலைஞர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. நன்றி நன்றி நன்றி. தேடுகிறாய் இன்ப நினைவினில் பாடுகிறாய் என்னென்னவோ உன் ஆசைகள் மனம் கலங்காதே, உன் அருகினில் நான் இருப்பேன். என்னென்னவோ உன் ஆசைகள். ஒலித்துக் கொண்டிருக்கின்ற பாடல் திருக்கல்யாணம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி ஜெயச்சந்திரன் பாடியது. இளைய பாரதி இயற்றிய பாடல். வாடையில் வாடும் பனிமலரே, நெஞ்சில் எங்கும்
இருக்க என்னென்னவோ என் ஆசைகள். தேவியும் நாயகன் துணை இருக்க ஆயிரம் பிறவிகள் இணைந்திருக்க ஆயிரம் பிறவிகள் இணைந்திருக்க தெய்வமே என் பெண்களே, எங்கள் காதலை வாழ வைப்பாய். என்னென்னவோ நம் ஆசைகள். அலையே, கடல் அலையே, நீ உருகாதே மனம் கலங்காதே உன் அருகினில் நான் இருப்பேன். என்னென்னவோ நம் ஆசைகள். என்னென்னவோ நம் ஆசைகள். ஒலித்த பாடல் திரு கல்யாணம் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. இளைய பாரதியின் கற்பனையில் ஒலித்தது அந்த பாடல். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இது எங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அன்பு இது எங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. புலனத்தினூடாக பதிவிட்டிருக்கின்றார் திருச்சிராப்பள்ளி துறையூர் அருள் ஜோதி செல்வம், அருள் ஜோதி சந்துரு, தேன்மொழி, மதிவதனி, அகல்யா. நாங்கள் அனைவரும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தெளிவாக இருக்கிறது என்று பதிவிட்டிருக்கின்றார்கள். நன்றி. அவரை போன்று அதிகமான அன்பு உள்ளங்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்தில் இருந்து இனிய நாள், இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று பதிவிட்டு பாடல்கள் கேட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்கள் விருப்ப பாடல்களை சனி ஞாயிறு தினங்களில் ஒலிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் விருப்ப பாடல்களுக்கான நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்து தருவோம். எதிர்பார்த்து காத்திருங்கள். பதிவிட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் நன்றிகளந்த அன்பு வணக்கங்களும். La 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 la. சந்திரபோஸின் இசையில் KJ ஜேசுதாஸ் பாடியது. இது வசந்தி திரைப்படத்திற்காக. ரவிவர்மன் எழுதாத கலையோ, ரதிதேவி வடிவான சிலையோ, கவிராஜன் எழுதாத கவியோ, கரை போட்டு நடக்காத நதியோ. ஓ ரவிவர்மன் எழுதாத கலையோ, ரதிதேவி வடிவான சிலையோ. விழியோரச் சிறு பார்வை போடும் நான் விளையாடும் மைதானமாகும். இதழோரச் சிரிப்பொன்று போதும் நான் இளைப்பாறும் மலர்பந்தலாகும். கையேந்தினாய் வந்து விழுந்தேன் பெண்ணே, கரும் கூந்தலில் நான் தொலைந்தேன் கண்ணே. ரவிவர்மன் எழுதாத கலையோ, ரதி
ரதி தேவி வடிவான சிலையோ பூமாலையே உன்னை மணப்பேன் புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன் மகராணி போல் உன்னை மதிப்பேன் உன் மடியோடு என் ஜீவன் முடிப்பேன் என் மேனியில் 2 துளிகள் வீழும் அது போதுமே ஜீவன் அமைதி கொள்ளும் ரவிவர்மன் எழுதாத கலையோ ரதி தேவி வடிவான சிலையோ கவிராஜன் எழுதாத கவியோ கரை போட்டு நடக்காத நதியோ ரவிவர்மன் எழுதாத கலையோ ரதி தேவி ஒலித்த பாடல் வசந்தி திரைப்படத்திற்காக சந்திரபோஸின் இசையில் KJ ஜேசுதாஸ் பாடியது. புலந்தினூடாக நிகழ்ச்சி இனிமையாக இருக்கிறது என்று அநேகமான நேயர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். ராஜகுமாரன் நன்றி. தொடர்ந்து பதிவிட்டபடியே இருக்கின்றார்கள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நேரம் காலை 7:31. பாட்டுக்கென்ன பதில்? வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்றைய பாட்டுக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் கேள்வி பாடல் இதுதான். அவள் வருவாளா, உடைந்து போன எந்த நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா, உடைத்தவள் வருவாளா ஒட்ட வைக்க? பார்ப்போம், பதிலில் பார்ப்போம். நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக ஹரிஹரன் ஷாகுல் அமீத் குழுவினர் பாடியது இந்த பாடல். அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா, என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா, ஏ கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக சுடிதாரில் மூடாத பாகங்கள் வாழ
சிவப்பணு ரெண்டும் சண்டை பிடிக்கும் காதலுக்கு இதுதான் பரம்பரை பழக்கம் செல்லும் கவர் நெஞ்சை அழும் திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா தேடி வருவாளா ஆடை விட பெண்ணுக்கே புரட்சிகள் அதிகம் வருவாளே அவள் வருவாளே அவளோர பார்வை அந்த உயிரை உறிஞ்சியதை அறிவாளா அறிவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா என் உடைந்து போன நெஞ்சை கொட்ட வைக்க அவள் வருவாளா ஏழு பத்து மணி வரை இல்லை இந்த மயக்கம் இதயத்தில் வெடி ஒன்று விட்டு விட்டு வெடிக்கும் போக போக இன்னும் பார் புயல் வந்து அடிக்கும் செல்லும் நெஞ்சை அள்ளும் அவளை ரசித்த பின்னே நிலவு இனிக்கவில்லை மலர்கள் பிடிக்கவில்லை கண்டு கேட்டு உண்டு என்று உத்தரையும் ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு அந்த பெண்ணில் இருக்கு இந்த பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு பொருள் இருக்கு அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக சுடிதாரில் மூடாத பாகங்கள் வாழ அவள் வருவாளா என்ற கேள்விக்கு இதுதான் பதில். அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள்தான் மனைவி. மௌன யுத்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் SP பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கிறார்கள். அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள்தானே மனைவி.
நல்லவள் மனைவி என்பதனால் தான் நாயகன் விரும்புகின்றான். நல்லவள் மனைவி என்பதனால் தான் நாயகன் விரும்புகின்றான். அது இல்லை என்றால் அவன் எங்கோ நடந்து எதையோ தேடுகின்றான். மணக்கும் நினைத்தால் இனிக்கும் அவள் தானே துணைவி. இந்திரலோகத்து சுந்தரவதனம் இங்கும் சிவக்கட்டிலே பால் கோடிருக்கும் மேலே சில படங்கள் வரையட்டுமே. மனைவியும் கணவனும் ஒன்றானால் பகலும் இரவன்றே. மனைவியும் கணவனும் ஒன்றானால் பகலும் இரவன்றே. அண்ணங்கள் இரண்டு பொருதறியாமல் ஆனந்தம் பெறவில்லையா? அவள்தானே மனைவி. மணக்கும் அவள்தானே அவள்தானே மனைவி. நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பாட்டுக்கென்ன பதில். நிகழ்ச்சியை தொகுத்து தந்தவர் எமது மூத்த அறிவிப்பாளர் விசாலாட்சி ஹமீத் அவர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு. செம் தமிழும் அதன் சுவையும் எங்கும் ஓங்கி ஒலிக்கும் நன்னாள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் இன்றைய நேர் பிரதி தினமும் ஒலிபரப்பாகின்றது. அதுபோன்று செவ்வாய் தோறும் தேர்ந்த இசை நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். நீங்கள் விரும்புகின்ற பாடல்களுக்கான விளக்கத்தோடு பாடலை எழுதி அனுப்புங்கள். செவ்வாய்க்கிழமையில் உங்கள் விருப்ப பாடலை தேர்ந்த இசை மூலம் நாங்கள் தருவோம். தேர்ந்த இசை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சர்வதேச ஒலிபரப்பு, தபாற்பட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். பதிவிட்ட நேர்கள் அனைவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள முடியாவிட்டாலும் நாங்கள் பார்வையிடுகின்றோம் என்பதை எமது தாய்வழி உறவுகளுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். நீங்கள் பதிவிடும் அத்தனை பதிவுகளையும் நாங்கள் பார்வையிடுகின்றோம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பதிவிட்ட நேர்களில் முக்கியமான ஒரு பதிவை நாங்கள் குறிப்பிட வேண்டும். 75வது பிறந்த நாளை கொண்டாடும் இலங்கை கலைஞர் பரமேஸ்
அவருக்கு சந்திரசேகர் பாண்டியன் திண்டுக்கல்லில் இருந்து வாழ்த்து சொல்லியிருந்தார். நாங்களும் அவரை வாழ்த்துகின்றோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நேரம் காலை 7:45. இன்றைய நேயர். இன்றைய நேராக இன்று கலந்து சிறப்பிக்கின்றார் பாரதி அகிலேஷ் குமார். இலக்கம் 31, ஓம்கார அடுக்குமாடி குடியிருப்பு, காந்தி தெரு, மாடம்பக்கம், சென்னை, தமிழ்நாடு, இந்தியாவிலிருந்து. சென்னை, தமிழ்நாடு, இந்தியாவிலிருந்து பாரதி அகிலேஷ் குமார். அவர் அருமையான இனிய பழைய பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கின்றார். அத்தனை பாடல்களையும் இத்தனை நிமிடங்களுக்குள் எங்களால் ஒலிபரப்ப முடியாவிட்டாலும் இதோ அவர் முதலில் தெரிவு செய்து தருகின்ற பாடல். இந்த பாடல் புலவர் சிதம்பரநாதன் இயற்றி MS விஸ்வநாதன் அவர்கள் இசை தந்திருக்கின்றார்கள். பாடலை பாடியிருக்கின்றார் LR ஈஸ்வரி, ஜோசப் கிருஷ்ணா ஆகியோர். Thank you.
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் இன்றைய நேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நேராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாரதி அகிலேஷ் குமார். இலக்கம் 31 ஓம்கார அடுக்குமாடி குடியிருப்பு, காந்தி தெரு, மாடம்பக்கம், சென்னை, தமிழ்நாடு, இந்தியாவில் இருந்து. அவர் முதலில் தெரிவு செய்து தந்த பாடல் பாமா ருக்மணி திரைப்படத்திற்காக எல்லார் ஈஸ்வரி, ஜோசப் கிருஷ்ணா ஆகியோர் பாடியது. புலவர் சிதம்பரநாதன் எழுதியிருந்தார். அந்த இனிய பாடலை MS விஸ்வநாதன் அவர்கள் இசை தந்திருந்தார்கள். இனி வருகின்ற பாடல் பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படத்திற்காக புலமைப்பித்தன் இயற்றி KV மகாதேவன் இசையமைத்து எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல். மதுவை தேடி தினமும் ஓடி மயக்கத்தில் பணத்தை தொலைப்பவர்கள், வாழ்க்கையை தொலைப்பவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? அதுக்கு எவ்வளவு கெட்ட பழக்கம் என்பதை இந்த பாடல் உணர்த்தியது. மலிவான விலையில் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடியது, இன்றைய காலத்திற்கு ஆரோக்கியமானது சாத்துக்குடி. வேண்டி தினமும் குடி, நன்றாக இருக்கும் இல்லையா? அது இனிய பாடல். அந்த பாடல் பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படத்திற்காக புலமை பித்தன், கவிஞர் புலமை பித்தன் இயற்றி எல்லார் ஈஸ்வரி பாடியிருந்தார். KV மகாதேவன் அவர்கள் இசை தந்திருந்தார். இன்றைய நீராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாரதி அகிலேஷ் குமார். இலக்கம் 31 ஓம்கார அடுக்குமாடி குடியிருப்பு, காந்தி தெரு, மாடம்பக்கம், சென்னை, தமிழ்நாட்டிலிருந்து. அவர் அடுத்து தெரிவு செய்து தருகின்ற பாடல்
நினைவில் நின்றவள் திரைப்படத்திற்காக எல்லாரீஸ்வரி பாடியது. கவிஞர் வாலியின் கற்பனையில் வி குமாரின் இசையில் ஒலிக்கின்றது பாடல். பறவைகள் சிறகினால் அணைக்க கண்டேனையா, பார்த்தவள் பருவத்தால் மயங்கி நின்றேனையா. பறவைகள் சிறகினால் அணைக்க கண்டேனையா, பார்த்தவள் பருவத்தால் மயங்கி நின்றேனையா. பறவைகள் சிறகினால் அணைக்க கண்டேனையா. பண்டுகள் மலர்களில் உறங்குவதே, அந்த வானமும் பூமியும் நெருங்குவதே. பண்டுகள் மலர்களில் உறங்குவதே, அந்த வானமும் பூமியும் நெருங்குவதே. கோடி அசைந்திட தென்றலும் வீசுவதே, கொம்பில் அணில்களும் ரகசியம் பேசுவதே. பறவைகள் சிறகினால் அணைக்க கண்டேனையா, பார்த்தவள் பருவத்தால் மயங்கி நின்றேனையா. பறவைகள் சிறகினால் அணைக்க கண்டேனையா. உயிர் கொண்டு நடக்கின்ற சிலை அல்லவா, இதை உனக்கென்று நீ இன்று விலை கொள்ளவா. உயிர் கொண்டு நடக்கின்ற சிலை அல்லவா, இதை உனக்கென்று நீ இன்று விலை கொள்ளவா. உன்னை எதிர்கொண்டு அழைக்கின்ற மனம் அல்லவா, இன்று இளமையின் கேள்விக்கு பதில் சொல்லவா. பறவைகள் சிறகினால் அணைக்க கண்டேனையா, பார்த்தவள் பருவத்தால் மயங்கி நின்றேனையா. பறவைகள் சிறகினால் அணைக்க கண்டேனையா. நினைவில் நின்றவள் திரைப்படத்திற்காக எல்லாரீஸ்வரி பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதி வி குமாரின் இசையில் ஒலித்த பாடல். இன்றைய நேராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாரதி அகிலேஷ் குமார் நிறைவாக தெரிவு செய்து தருகின்ற பாடல். பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும், என் கண்ணுக்கு பால் வண்ணச் சங்கு கொள்ள வேண்டும். பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும், என் கண்ணுக்கு பால் வண்ணச் சங்கு கொள்ள வேண்டும். சிட்டென்று அள்ளிக்கொள்ள வேண்டும், என் கண்ணுக்கு சிங்கார பொட்டு வைக்க வேண்டும். சிட்டென்று அள்ளிக்கொள்ள வேண்டும், என் கண்ணுக்கு சிங்கார பொட்டு வைக்க வேண்டும். பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும், என் கண்ணுக்கு பால் வண்ணச் சங்கு கொள்ள வேண்டும். ஒலிக்கின்ற பாடல் பாலாடை திரைப்படத்திற்காக கவிஞர் கண்ணதாசன் எழுதி கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடியது. கண்ணுக்கு மேலே மையிட்டு பார்த்து கன்னத்தை கிள்ள வேண்டும். கண்ணுக்கு மேலே
கிள்ள வேண்டும் முன்னொரு நூறு பின்னொரு நூறு முத்தங்கள் சிந்த வேண்டும் முன்னொரு நூறு பின்னொரு நூறு முத்தங்கள் சிந்த வேண்டும் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு இன்றைய நேர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நேராக கலந்து சிறப்பித்தவர் பாரதி அகிலேஷ் குமார். மார்பினில் எடுத்து பால் உண்ண கொடுத்து மயக்கம் கொள்ளும் போது அவர் வர பார்த்து ஆடையை மறைத்து அப்பப்பா சொல்ல வேண்டும் அவர் வர பார்த்து ஆடையை மறைத்து அப்பப்பா சொல்ல வேண்டும் இன்றைய நேயர் கேட்டீர்கள். இன்றைய நேராக கலந்து சிறப்பித்தவர் இலக்கம் 31 ஓம்கார அடுக்குமாடி குடியிருப்பு, காந்தி தெரு, மாடம்பக்கம், சென்னை, தமிழ்நாடு, இந்தியாவிலிருந்து பாரதி அகிலேஷ் குமார். இத்துடன் எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நேயர்கள் செவிமடுக்கலாம். புலனத்தினூடாக பதிவிட்ட நேயர்களுக்கும், அழைப்பில் வந்த நேயர்களுக்கும், இணைத்துக் கொள்ள முடியாதவர்களுக்கும், பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் அன்பு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுபவர்கள் ஜெயந்தி ஜெய்சங்கர். சின்னா. நன்றி நேயர்களே, வணக்கம்.